மிஷன் இம்பாசிபிளோட பார்ட் 7 டெட் ரெக்கனிங்கோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிஷன் இம்பாசிபிள் நம்ம சேனல்லே ஆல்ரெடி பழைய 6 பார்ட்டோட பிரேக் டவுனுமே போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 7வது பார்ட்டோட பிரேக் டவுன் போடுவோம். இது ஆக்சுவலி இப்போ 2023 தான் வந்த படம் தான். இது 2 வருஷம் ஆக போகுது. இப்போ ஜூலை மாதம் வந்தால். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் அப்படின்றது இது கிட்டத்தட்ட 2 பார்ட் தாங்க. இந்த 2 பார்ட்டை இந்த 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் கம்ப்ளீட்டாக முடியல. ஸோ எண்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிளிஃப் ஹேங்கரில் தான் முடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் தான் முக்கியமான கதையே இருக்க போகுது. ஸோ இந்த பாட்டோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் ஒரு சப்மரின் போயிட்டுருக்கு. அந்த சப்மரினோட பேர் தான் செபாஸ்டோபோல். ஆக்சுவலி அது வந்துட்டு ஒரு ரஷ்யன் சப்மரின். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரு சாவியை வச்சு அதை ரெண்டு சாவியுமே ஒன்றா கனெக்ட் பண்ணி அந்த என்டிட்டின்ற ஆக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ஸ்டார்டிங்கில் ஒரு டிஃபென்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸ் கோர்லாம் என்ஹான்ஸ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றி ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல்லான அதை கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ அது எல்லா இடத்துக்குள்ளேயுமே அதால் ஓடுவ முடியும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த சப்மரின்குள்ளே தான் இருக்குது. அது எப்படி அது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த சப்மரினில் மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஏதோ ஒரு சப்மரின் இருக்கிறதா அவங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் அப்புறம் 10 கிலோமீட்டர் மாதிரி தப்பாக காட்டிட்டு அட்லாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அது ஏதோ ஒரு டோர்பேடோ மிசைலை ஷூட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அட்லாஸ்ட் தான் தெரியும் அது உண்மையிலேயே ஷூட்டே பண்ணல. இவங்க தான் உண்மையாக ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க ஷூட் பண்ண அதையே அப்படியே ரிவர்ஸில் கொண்டாந்து இது பார்த்தீங்கன்னா இவங்க சப்மரினே அட்டாக் பண்ண வச்சிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த என்டிட்டி தனக்கு தானே ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் கிட்டத்தட்ட சென்டியன்ஸ் மாதிரி இருக்கிறதுனால தன்னை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கடலுக்குள்ளேயே தன்னை மூழ்கடிச்சிக்கிச்சு. ஆக்சுவலி இது படத்தோட டைட்டிலுக்கு இதுக்குமே கூட சம்மந்தம் இருக்குங்க. டெட் ரெக்கனிங். ஸோ டெட் ரெக்கனின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பெஷலி இது கடலில் யூஸ் பண்ணுவாங்க. கடலில் ஒரு கப்பலோ சப்மரினோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அதோட ப்ரீவியஸ் லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த சப்மரின் இந்த இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இது அடுத்து எந்த இடத்துக்கு போகுது அப்படின்றது இதை இப்போ அது என்ன பொசிஷனில் இருக்குது, ப்ரீவியஸ் எந்த பொசிஷன்லேருந்து இப்போ அது எந்த பக்கம் போகுது அப்படின்றத பாஸ்டில் ஏற்படுத்தின மூமெண்ட்ஸ் வச்சும் கால்குலேட் பண்ணலாம். இதை தான் பார்த்தீங்கன்னா டெட் ரெக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அந்த ஏஐக்குமே சம்மந்தம் இருக்குங்க. அதுக்கு அந்த ஏஐ கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுவுமே வந்துட்டு மனுஷங்களோட அந்த ப்ரீவியஸ் பாஸ்ட் அந்த ஆக்ஷன்ஸ் வச்சு அவங்க ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஈஸியாகவே இதை ஜட்ஜ் பண்ணி கண்டுபிடிச்சிரும். ஆனால் தான் இந்த படத்தோட டைட்டிலே டெட் ரெக்கனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. அந்த டெட் ரெக்கனிங்ன்ற அந்த டேர்முக்கான அர்த்தம் இதுதான். படத்தை ஸ்டார்டிங்லேயே வழக்கமாக நம்ம ஈத்தன் ஹண்ட்டுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பிராவோ எக்கோ 11 அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு பாட்டு, அப்புறம் 5வது பாட்டு, இந்த 7வது பாட்டு, இது 3த்துல தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்காரு. மற்ற எந்த படத்தையுமே பெருசாக அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அண்ட் இப்போ அவருக்கான பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் அந்த சமயத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓடிட்டு இருக்கோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நான் எப்படி ரெக்ரூட் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஓட்டிருப்பாங்க. அங்கே ஆக்சுவலி ஈத்தன் ஹண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவனை கேப்ரியல் தான் கொண்டிருப்பான். ஸோ இதே படத்தில் எகைன் திரும்ப அந்த கேப்ரியல் ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பான். என்டிட்டின்ற ஏயோட அந்த ஒரு கீ பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒருத்தங்க கிட்ட இருந்துட்டு இருக்கு. ஒரு கீ இல்சா கிட்டையும் இன்னொரு கீ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் விடோ, அதாவது அவ பேர் ஒயிட் விடோ அலானா கிட்ட இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இல்சா கிட்ட இருக்கிற அந்த ஒரு கீயை தேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தன் ஹண்ட் போயிட்டு இருக்காரு. வேற யாரையும் அடிச்சு போட்டு கீ வாங்கியிருப்பா. இப்போ அரேபியன் டெசர்ட்ல இருந்துகிட்டு இருப்பா. இப்போ அவளை கொள்றதுக்காக ஆல்ரெடி கிட்ரிச் ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுவாங்க. கிட்ரிச் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். அங்கே விட்ட கேரக்டரை திரும்ப இந்த 7வது பாட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இனிஷியலாக நம்ம இல்சா செத்துற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்குள்ள புகுது ஈத்தன் ஹண்ட் எல்லாரையும் மயக்க போட வச்சு கிட்ரிச் கிட்ட பேசிட்டு எப்படியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். அங்கே தான் இந்த என்டிடிஏ பற்றி மென்ஷன் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும், அடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ஈத்தன் ஹண்ட் அந்த சாவி யார்கிட்ட இருக்குது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்துட்டு அதை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறான். எக்ஸ்சேஞ்சரை போய் தேடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏர்போர்ட்டுக்கு போவார். அங்கே தான் பார்த்தீங்கன்னா கிரேஸை மீட் பண்ணுவாங்க. ஹேலி அட்வெல், பெகி கார்ட்டரா பார்த்துருப்பீங்களா, அவங்க தான். ஸோ இந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு திருடி, அவங்க தான் இந்த ஈத்தன் ஹண்ட் வந்த எக்ஸ்சேஞ்ச் கிட்ட திருட போகிறான். அவங்ககிட்ட தான் நாம எடுக்கணும் அப்படின்னு இவங்க எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அண்ட் அந்த என்டிடிஐ பற்றி இங்கே இவங்க கூட மேலே ஆடிக்கிட்டு இருக்கோம். லைக் லூத்தர், நம்ம பெஞ்சி, இவங்களோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணி ஏர்போர்ட் சிஸ்டமில் நம்ம கேப்ரியலை கிட்டத்தட்ட அது இன்விசிபிள் ஆக்கி அவங்க யாருக்கிட்டக்குமே தெரியாத அளவுக்கு பண்ணி விட்டு கேப்ரியல் எப்படி அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுவான். பட் அவனோட உண்மையான ஃபேஸ் அது மறைச்சிருக்குமே தவிர ரிஃப்ளெக்ஷனை மறைச்சிருக்காது. அங்கே தான் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் கிட்டத்தட்ட நம்ம கேப்ரியல ஒரு இல்யூஷன் மாதிரி அது காட்டிட்டு இருக்கோம். அதை பார்த்தோன்னே ஈத்தன் ஹண்ட் கொஞ்சம் ஜர்க்காக எப்படியோ பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு அங்கேருந்து கீயுமே ஆட்டை போட்டு போயிடுவா. கீக்கு பதிலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டர் வச்சுட்டு போயிடுவா. ஏன்னா கீயும் அந்த லைட்டரும் கிட்டத்தட்ட ஒரே வெயிட் இருக்கும். அதனால் அதை கொடுத்துட்டு போயிருப்பா. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா படத்தோட லாஸ்ட்லையுமே இப்படி தான் நம்ம கேப்ரியல் கிட்ட இருந்து கீயை அவர் ஆட்டையை போட்டிருப்பாரு. எகைன் அந்த லைட்டரோட வெயிட்டை வச்சு அதை பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு வந்திருப்பாரு. அப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வெனிஸ்ன்ற சிட்டிக்கு போய் அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கோம். அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிரேஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே போய் கேப்ரியல் பார்த்தீங்கன்னா அங்கே சில பேர்த்து கொண்டு வந்துடுவான். இப்போ எகைன் ஈத்தன் ஹண்ட் போய் பார்த்தீங்கன்னா அங்கே கிரேஸை காப்பாற்றுறதுக்காக போயிருப்பார். எகைன் இவங்க அந்த சிஏ ஆஃபீஸர்ஸுமே வந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த அசாசின்ஸ் ஒரு குரூப் வந்திருப்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இருப்பாங்க. அவன் பேர் தான் பாரிஸ். இந்த ஆக்டர்ஸ் தெரியுதுங்களா, இதில் பாரிஸ்ன்னு வந்திருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம மார்வலில் மேண்டிஸாக நடித்தவங்க. அங்கே மேண்டிஸாக நடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் பேர் பாம்.
அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாங்க கை கூடிய சேர்த்து ஈத்தன் அவளை கஃப் பண்ணியிருப்பாங்க கிரேஸை. ஸோ கஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு கார் பிடிச்சி இன்னொரு காரை பிடிச்சி அங்கேருந்து எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ரயில்வே ட்ராக்ல சேவாங்க. அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிரேஸ் வந்து ஒரு பேப்பர் கிளிப்பை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவா. இதே மாதிரி தான் போன ரோக் நேஷன் படத்துலேயுமே நம்ம ஈத்தன் ஹண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணி கஃப்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவார். ரியல் லைஃப்பில் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாங்க. அண்ட் வந்துட்டு நம்ம ஈத்தன் ஹண்ட் ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட் யூஸ் பண்ணி அந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சாவியை மறைச்சு எடுப்பார். இதை தான் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். எகைன் இங்கேயுமே அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாப்புல. அண்ட் இப்போ ஈத்தன் அவரோட டீமோட ஜாயின் ஆகிட்டார். இப்போ எகைன் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலானா ஒயிட்டோட மீட் பண்ண போகிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இன்னொரு கீ இருக்க தெரிய வந்துச்சு. ஸோ இப்போ இவகிட்ட இருக்கிற கீயும் அவர்கிட்ட இருக்கிற கீயும் எடுத்து வேற ஒருத்தங்கிட்ட விற்று நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்றதான் இவளோட ஐடியா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கேப்ரியல் அதை வாங்குறதுக்காக வந்திருக்கான். இப்போ வந்து ஏஐயோட பேச்சை தான் நம்பிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்சா இல்லை கிரேஸ் 2 பேரில் யாரோ ஒருத்தங்க சாவாங்க, இந்த நைட்டை தாண்ட மாட்டாங்க அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான். சொன்ன மாதிரி இல்சா செத்து இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம். பட் அந்த இடத்துல பாருங்களேன், இது வந்துட்டு யார் பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருக்கிற அந்த ஒரு விஷுவல்ஸை காட்டுவாங்க பாருங்க. அந்த பெரிய கண்ணு மாதிரி இருக்குல்ல, வேற இருந்தும் இல்லைங்க, அந்த என்டிட்டி தான். ஸோ அது அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த என்டிட்டி காட்டுற சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அது ஒரு கண்ணு மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த கண்ணு மூவ் ஆகிற மாதிரி. அது ஏஐ பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தன் ஹண்ட்டை எப்படியோ பெஞ்சியோட வாய்ஸில் பேசி வேற பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுறோம். அண்ட் இந்த பக்கம் நம்ம கேப்ரியலை பார்த்தீங்கன்னா எல்சாவும் கிரேஸ் மீட் பண்ணுவாங்க. எல்சாவை அவன் போட்டு தள்ளிடுவான். கிரேஸ் எப்படி அங்கே எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ கிரேஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உனக்கு சாய்ஸ் கொடுக்குறோம், நீ வெளியே போனால் கொண்டுருவாங்க, நீ இங்கே ஜாயின் பண்ணுற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரையுமே இந்த எம்ஐஎஃப்ல ஜாயின் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த சாய்ஸ் தான். இந்த சாய்ஸ் நீ ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டு தான் இவளையுமே இந்த சாய்ஸ்க்குள்ளே ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ கிரேஸுமே கரண்ட்டாக இந்த எம்ஐஎஃப்ல ஒரு ஏஜென்ட்டாக மாறிட்டாங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஈத்தன் வந்து பாரிஸாக கொல்லாமல் விட்டுட்டு போயிருப்பாரு. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எகைன் பாரிஸ் ஈத்தனுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை காப்பாற்றி விட்டுருப்பாங்க. ஸோ பதிலுக்கு பதில் உதவி. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூத்தர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவார், நாமளும் வந்துட்டு ஏஐ மாதிரி யோசிக்கணும், அது ஏன் அப்படி பண்ணுச்சுன்னு உனக்கு புரியுதா, நீ வந்துட்டு எப்படி கேப்ரியலை நீ கொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அது இந்த மாதிரி பண்ணியிருக்கு, அவனை பண்ண வச்சிருக்கு அப்படி மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீ அதோட ட்ரிக்ஸ்க்கு விழாத அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல அவங்க அந்த புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லூத்தர் கரண்ட்டாக நான் இங்கேயே இல்லை, வேறு ஏதாவது ஒரு மறைவான இடத்துக்கு போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஃப்லைனாக வேலை செய்கிறேன் தூரமாக போயிருந்திருப்பார். ஏன்னா டிஜிட்டலாக இருந்தால் அது ஈஸியாக ஹேக் பண்ணிடும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிடையாது, வேறு எங்கேயோ போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு லூத்தர் அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ். ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீட் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் கிட்ரிச்சு தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அலானா மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், அந்த சாவியை கொடுத்து காசுக்காக. அங்கே தான் எல்லாருமே மீட் பண்ணுவாங்க. கேப்ரியலும் ஆஷிஷோல் அங்கே தான் இருப்பான். அங்கே ஒரு செம்ம ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும், சேசிங்லாம் இருக்கும். அண்ட் அங்கே தான் முக்கியமாக அந்த மவுண்டைன் ஜம்ப் சீக்வன்ஸு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் மெட்டீரியலாக இதுதான். இந்த படத்தில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 7 தடவை அவர் மலையிலேருந்து குச்சிருந்துருக்காராம். ஸோ செம்ம ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது. பயங்கரங்க, உண்மையிலேயே பயங்கரம். படத்தில் ஒரு தடவை பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. மனுஷன் எப்படி 7 தடவை பண்ணாருன்னு தெரியல. எப்படியா பார்த்தீங்கன்னா வந்து கிரேஸையுமே காப்பாற்றி கீயுமே எடுத்துடுறாரு. எப்படி கேப்ரியலை மாற்றி அவன் பாக்கெட்டில் லைட்டரை போட்டு கீ இவர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கி சானில் வர மாதிரி அந்த ட்ரெயின் ஒவ்வொன்றா கீழே விழுந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகி வந்துகிட்டு இருப்பாங்க. அட்லாஸ் கிரேஸையுமே எப்படியும் அந்த எம்ஐஎஃப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இத்தனை ஹண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கீயோட எஸ்கேப் ஆயிடுறாரு. அதோட இந்த படமே முடியுது. ஒரு கிளிஃப் ஹேங்கில் தான் முடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு 2 பார்ட் படம் தான். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த மிஷன் இம்பாசிபிள் ரெக்கனிங்கில் இது டெட் ரெக்கனிங். அடுத்து ஃபைனல் ரெக்கனிங் இப்போ வர ரிலீஸ் ஆக போகுது. முடிஞ்சால் நாங்கள் இந்த என்டிடிஏ பற்றி தனியாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேங்க. ஏன்னா தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த என்டிடிஏ பற்றி ஃபுல்லாக விளக்க முடியும். இப்போ போட்ட ரொம்ப லென்த்தாக போயிடும். அண்ட் முக்கியமாக தமிழ் டப்பிங்கை பற்றி 6 பிரேக் டவுன்லேயுமே நான் இப்போ சொல்கிறேன். தமிழ் டப்பிங்கில் நீங்கள் தாராளமாகவே பார்க்கலாம். அண்ட் தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தை தாராளமாக நீங்கள் தமிழ் டப் பார்க்கலாம். இது மட்டும் கிடையாது, ப்ரீவியஸ் 6 படத்தையுமே தாராளமாக நீங்கள் தமிழ் டப்பில் பார்க்கலாம். தமிழ் டப்பில் எந்த குறையும் சொல்ல முடியாது. வாய்ஸ் ஆக்டர்ஸ் ஒவ்வொரு படத்துக்கு மாறதாங்க செய்வாங்க. இது அப்போ வர படம் இல்லை. ஸோ வாய்ஸ் ஆக்டர்ஸ் அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் மாறிட்டு தான் இருக்காங்க. டாம் க்ரூஸ்க்கே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 2-3 பார்ட்டுன்னு நினைக்கிறேன், 3 பார்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோபி மேக்கர்ஸ்க்கு ஸ்பைடர்மேன் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தார்ல தமிழ் வாய்ஸில், அவரோட பேர் தான் செந்தில்குமார். ஸோ அவர் தான் இங்கே ஃபஸ்ட்டு 3 பார்ட்டில் நம்ம டாம் க்ரூஸ்க்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. நம்மளை நல்லவங்கன்னு கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு. அண்ட் அடுத்த பாட்டிலலாம் இப்போ வர பாட்டிலுமே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாம் க்ரூஸ்க்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுக்குறவர் நம்ம ரவிசங்கர் அயன்மேனுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருப்பார்ல நம்ம மார்வெல்ல, அவரே தான். அந்த வாய்ஸ் ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே டாம் க்ரூஸ்க்கு அடுத்தடுத்த வந்த படங்கள்லாம் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ரெக்கனிங் தான் இதோட லாஸ்ட் ஈத்தன் ஹண்டோட லாஸ்ட் எம்ஐ படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அவருக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் இருக்குன்ற மாதிரியுமே சொல்லியிருந்திருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரிலங்க. பாசிபிளி இப்போ ஆல்ரெடி 2 படங்களில் ஜெரிமி ரென்னர் வந்திருப்பார். அவரை வச்சு தான் அடுத்த மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸ் கண்டினியூ ஆக போகுதுன்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு.
அவர் 4லயும் 5லயும் வந்திருப்பாரு, 6வது பார்ட்டில் வந்திருக்க மாட்டார். அவருக்கு என்னாச்சுன்னு தெரில. மேபி ஃபியூச்சரில் எகைன் அவர் இந்த ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே வந்தாலும் வரலாம். ஏன்னா அடுத்து ஃபைனல் ரெக்கனிங் படத்தில் ப்ரீவியஸ் பார்ட்டில் வந்து எல்லாருமே வரப்போகிறாங்கிற மாதிரி சொல்லும்போது பாசிபிளி ஜெரிமி ரென்னருமே வரலாம். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெரிமி ரென்னருக்கு மார்வலோட ஒரு சின்ன சம்பள பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அந்த சம்பள பிரச்சனைனால மேபி அவர் இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸில் கூட ஜாயின் பண்ணலாம், சொல்ல முடியாது. வெல் அவ்வளோதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. அந்த விஷயம் மிஸ் பண்ண நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.